போது, ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி, ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி, ஒருத்தருக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கும்போதும் சரி, நம்ம கொஞ்சம் அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணிட்டு நம்மளோட செல்ஃப் பீயிங்கும் பார்க்கணும். என்னைக்கும் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தனியா இருந்தாங்கன்னா ரெஸ்பான்சிபிளா பிஹேவ் பண்ணுவாங்க. அதுவே 4 பேர் 5 பேர் 10 பேர்னு சேரும்போது, ஒரு டீமா சேரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், என் ஃப்ரெண்ட்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு மீறி எனக்கு என்ன வந்துட போகுது அப்படின்ற கட்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. அந்த கட்ஸ் வந்து இருக்கிறது வந்து உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம் எதுக்குன்னா, மற்ற எல்லா நல்ல காரியமும் நீங்க செய்து ஒரு சொசைட்டில நீங்க செய்யறதுக்கு வாட்ஸ்அப் மேபி அதுக்கு நல்ல விஷயம். ஆனா அந்த டீமை வச்சுட்டு நாம ஒரு புழுப்பூச்சியோ ஒரு சின்ன பிள்ளையோ இல்ல வந்து மென்டலி ஸ்டேபிளா இல்லாதவங்களையோ அவங்கள போட்டு அவங்களோட வீக்னஸை பயன்படுத்திட்டு நம்ம அவங்க சப்ரஸ் பண்ண நினைச்சோம்னா, ஓவர் டாஸ்கிங் கொடுத்தோம்னா, இட் கோஸ் அகெயின்ஸ்ட் யூ, இட் கோஸ் அகெயின்ஸ்ட் தி பர்சன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பிலோ 18 இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, law takes its own course. So this is one aspect. And today இப்போ நீங்க வந்து unfortunately because of this COVID pandemic எல்லாமே almost 1 year 1.5 year 2 years சொல்றோம், யாருமே வந்து நம்ம ஸ்கூல் பக்கம் போல, காலேஜ் பக்கம் போல. So we were under the four walls. வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். பேரண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருந்தோம், நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து பிசிக்கலா அந்த பியர் குரூப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அதை நம்ம மீட் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லாம போச்சு. ஸோ அல்டிமேட்லி who was your friend? This idiotic box was your friend. இல்லையா? இதுதான் நமக்கு எல்லாமே இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்குது, ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் இதெல்லாம் இருக்குது. உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்கெல்லாம் இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ண முடிஞ்சிச்சு இல்லையா? ஸோ மொபைலோட ஆக்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. Technology as it develops is really a boon. When it is a boon, when you make full use of it, when you take it in a positive way, when you make it as your career development, when you take it for your life development, it is 100% useful. But if it goes otherwise, இதே மொபைல்ல நான் வேண்டாத பிராங்க்ஸ் பார்க்குறேன், நான் வேண்டாத வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்ணுறேன், unnecessary வீடியோஸ் நான் பார்க்குறேன், unnecessary chats நான் பார்க்குறேன், unknown friends நான் befriend பண்ணுறேன், அப்படியெல்லாம் பண்ணனா, is this box going to be useful tool for me? Is this box going to be a useful tool for me? Not at all. Where will it land? It will land in a severe trouble. யாருக்கு? உங்களுக்கு. நமக்கு இப்போ ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கூட கிளாஸ் 5 பேர் 10 பேர் இருந்தாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அதுல ஒருத்தர் 2 பேர் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். பட் இந்த கோவிட் டைம் வந்ததுல பாத்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸை நம்ம நேர்ல பார்க்க முடியல. பட் இன்கம் என்னாச்சு? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட அக்காவுக்கு ஃப்ரெண்டு, ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாயிருப்பாங்க. ஆயிருப்பாங்க இல்லையா? புது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க அவங்களை நேர்ல பார்த்திருக்க மாட்டீங்க, அவங்கள்ட்ட பேசியிருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் பிகாஸ் எக்ஸ் அண்ட் ஒய் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கறதுனால உங்களுக்கும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்து வாட்ஸ்அப்ல வந்து அவங்க கூட ஒன் ஆஃப் தி மெம்பரா நீங்க ஷேர் ஆயிருப்பீங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நீங்க வந்து உங்க போஸ்டிங்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருப்பீங்க, கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருப்பீங்க. ஆமாவா இல்லையா? எஸ் அஃப்கோர்ஸ். நீங்க இல்லைன்னாலும் இல்லைன்னு ஏற்றுக்க முடியாது. இதுதான் நடைமுறையில் இருக்கிறது. கட்டாயம் உங்களுக்கு புது ஆட்கள் உங்க ஏஜ் குரூப் இல்லைன்னா உங்களோட பெரியவங்க சின்னவங்க யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஸோ இதுல 2 விஷயம் நீங்க பார்க்கலாம். Are they trustworthy? Are they worthy to be your friend? Or are they known to you? Any guarantee that they'll be a very good trusted friend for you or any trusted relationship with you? அப்படின்னு முதல்ல நீங்க क्वेश्चन பண்ணிக்கணும். நான் வந்து ஜெனரலா தான் சொல்றேன். because police department is one department where you have all knowledge, all things what is happening under the roof, under the cloud. என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்த பத்தின விஷயமும் எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எல்லாம் தெரியும் நான் சொல்லல, ஆனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது தெரியும். because all issues come to us. we see variety of issues, we see variety of good works also happening. அதனால தான் இன்னைக்கு இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் we come forward, we stand before you, we speak few words. எதுக்கு அப்படின்னா, குழந்தைங்களா இந்த மாதிரி நல்லதெல்லாம் நிறைய நாட்டில் நடக்குது, உங்களை சுத்தி இருக்கு, நிறைய 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 நல்லது இல்லாத விஷயங்களும் இருக்கு, நீங்க சுதாரிச்சுக்கோங்க, நீங்க உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த பாயிண்ட் எல்லாம் நாங்க எடுக்கிறோம். ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் வராத வரைக்கும் எதுவுமே இல்லை. நாங்க இங்க இருந்து உங்ககிட்ட பேசிட்டு இருந்தோம்னா இது சாஃப்ட் அப்ரோச். இதை நீங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பேசுனீங்கன்னா அது
we come across so many issues. We have created a new cell called Cybercrime Police Station where we get lot of complaints. நான் இங்கே மட்டும் சொல்லல, throughout the state நான் சொல்றேன். எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் மேஜரா வருதுன்னீங்கன்னா அதெல்லாம் இந்த ஓடிபி ஃப்ராட், ஃபேக் லிங்க் வந்து நான் இது பண்ணி பணம் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இதை ஒரு சைடு விடுங்க. ஸ்டூடெண்ட் சைட்ல, பர்சனல் சைட்ல ஒரு பொண்ணா ஒரு பையனா நம்ம என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து அங்க ரிப்போர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, யூ கெட் ஃப்ரெண்ட்ஸ் இன் சம் சோஷியல் மீடியா, வாட் எவர் மீன்ஸ் இட் இஸ். ஃப்ரெண்ட் ஆகிறீங்க, யூ ஷேர் சம்திங், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி நான் சொன்ன மாதிரி XYZ நம்பர் ஆஃப் பீப்புள் கான்டாக்ட்ல போய் ஒருத்தர் கூட பழகுறீங்க. யூ ட்ரஸ்ட். இன்னைக்கு நம்ம அண்ணான்னு பேச ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் பேச ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்துல அந்த அண்ணா வந்து சில வாரங்கள்ல வந்து அப்படியே கொஞ்சம் போகும்போது நீங்க உடனே நினைப்பீங்க, காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டாச்சா, how was the day today, have a very pleasant day அப்படின்னு கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கும். நீங்க உடனே அடடா எங்க அப்பா கூட நீ காலையில என்ன சாப்பிட்டியான்னு கேட்கல, இந்த அண்ணா என்ன கேட்டிருக்காரு, வெரி குட் அண்ணா அப்படின்னு நம்ம ஆரம்பிப்போம். எஸ், நம்ம தான் வேலை வெட்டி இல்லாத ஆஃபீஸரா இருக்கோம்ல, வீட்டுல உட்காந்து என்ன பண்ணுவோம், அந்த செல்போனை நோண்டிக்கிட்டு ஹை had your tea, had your snacks அப்படின்னு அனுப்புவோம். டுடே who came to your house அப்படின்னுவோம். கெஸ்ட் came to meயா அப்படின்னு இன்னொன்று போடுவோம். அப்படி இந்த குட்டி குட்டி கான்வர்சேஷன்ஸ் டெவலப் ஆகி என்ன ஆகும்னா, you start sharing personal information. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எங்க வீட்டுல இருக்க அப்பா இந்த மாதிரி கேரக்டர், என் அண்ணன் இந்த மாதிரி கேரக்டர், என் தங்கச்சி இந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். இதுதான் வந்து இனிஷியல் ஃபேஸ். அதே மாதிரி அவங்க தான் ஷேர் பண்ணுவாங்க, பட் அது நமக்கு தெரியாது. People will be very innocent in sharing things. So if you are into the trustworthy people, if you are into the right hands, இந்த informations எல்லாம் it will be very as information மட்டும்தான் இருக்கும். ஆனா if the person who is against you, who is getting all this information from you, is a notorious person or is a cranky fellow, what will he do? கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் உங்க கான்ஃபிடன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அண்ணான்ற ஸ்டேஜை தாண்டி அது ஃப்ரெண்டா போகும், ஃப்ரெண்டுன்ற ஸ்டேஜை தாண்டி அது லவ்வர்னு போகும், கடைசியில அண்ணாவும் இருக்க மாட்டான், லவ்வராவும் இருக்க மாட்டான். ஏயா கடைசியில என்ன ஆகும், நீங்க இதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்றீங்க இல்லையா, அதெல்லாம் it will be mocked, it will be put into some social media, some rubbish will happen. கடைசியில என்ன ஆகும், threatening will happen. எனக்கு நகையை கொடு, பணத்தை கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுச்சு வீட்டுல சொன்னா, இத்தனை வருஷம் இத்தனை மாசமா நீ இந்த மைண்டையா பேசிட்டு இருந்தேன்னு அம்மா உதைப்பாங்களே, அப்பா திட்டுவாரே அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணுவோம், அவங்க கேட்கிற பொருள் எடுத்து கொடுப்போம். அடுத்தது இங்க வந்து மீட் பண்ணு அப்படின்வாங்க. என்ன ஆகும், போய் மீட் பண்ணுவோம், பாவத்தை தொலைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், வீட்டுல ஏதாவது போய் சொல்லிட்டு போவோம். அடுத்தது என்ன ஆகும், next step of relationship develops either with your willingness or without your willing. So இது உங்களோட கன்சென்ட் தேவையா? உங்க கன்சென்ட் வந்து யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி people they want to grab either monetary benefit from you or otherwise exploit you in any other way. உங்களை பத்தி நான் உங்களோட வெல்பீயிங் பத்தியோ உங்களோட கன்சென்ட் பத்தியோ எதுவுமே அவங்களுக்கு அக்கறை கிடையாது. நீங்க எப்படி வேணா இருந்துட்டு போ, நான் உன்னை ஏமாத்த முடிவு பண்ணிட்டேன், நான் ஏமாத்திட்டேன், அவ்வளவுதான். It is satisfied. But what about us? நம்ம நிலைமை என்ன, யார்கிட்ட போய் சொல்றது? சில பொண்ணுங்கெல்லாம் வந்த கேஸ் தான் நான் சொல்றேன், இட்ஸ் நாட் அ குக்ட் அப் திங். சால்வன்ஸ் கணக்கா வீட்டுல எடுத்து கொடுத்துருச்சு ஒரு பையனுக்கு, அப்பா அம்மாவுக்கு தெரியல, போத் ஆர் ஒர்க்கிங். ஏன்னா வீட்டுல எந்த பொருள் எங்க இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அப்பா அம்மா வந்து குழந்தைங்க சந்தேகப்படவே மாட்டாங்க, சந்தேகப்பட்டுட்டாங்கன்னா குழந்தைங்களா வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஆமா தானே, அந்த ஃப்ரீடம் நமக்கு போயிடும். அப்புறம் நம்ம வந்து வாட்ச்மேன் மாதிரி நம்ம ட்ரீட் பண்ண வேண்டியிருக்கும். So what this girl is doing, she's taking கொஞ்சம் கொஞ்சமா 5 சாவரன் 10 சாவரன் எடுத்து ஒரு 100 சாவரன் பக்கம் ஒரு பையனுக்கு கொடுத்து, அவன் என்ன பண்றான், 100 சாவரன் இன்னைக்கு தேதிக்கு என்ன விலை, அவன் லட்சாதிபதி இல்லையா. கடைசியில் இருக்க பொண்ணு வீட்டையும் சொல்ல முடியாம அவன்கிட்ட போன பொருளை வாங்க முடியுமா? என்ன ஆகும், பொருள் முக்கியமா நீங்க இல்ல இந்த பொண்ணோட பழக்க வழக்கம் முக்கியமா? அம்மா அப்பா எதை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க, பழக்க வழக்கத்துக்கு தான் கொடுத்தாங்க இல்லையா. அப்ப அவங்களுக்கு மைண்ட்ல என்ன ஆகும், இவ்வளவு வருஷம் என் பொண்ணை நான் இப்படியா நம்பி வளர்த்தேன் அப்படின்ற ஒரு பெரிய ஷாக் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கு கொடுப்போம். எதனால அப்படின்னா நம்மளோட இந்த சின்ன அந்த இம்மெச்சூர்ட் பிஹேவியர்ல யாரையோ ஒரு முகம் தெரியாத நபரை நம்பி நம்ம அவங்க சொல்ற சொல் பேச்சுக்கு நம்ம கேட்டு ஆளாகிறதுனால. இன்னும் சில வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் பர்சனல் போட்டோஸ் எடுத்து ஷேர் பண்றாங்க. இது என்ன ஆகுது, those stupid fellows, those idiotic people, they use it with their friends, they share with your friends and they spoil your life. அது இன்னும் worst இல்லையா? So what is this technology doing to us?
what is this boss doing to us? இது நமக்கே நம்ம வச்சுக்கிற suicidal attack தானே இது. So always be very careful when you are friending an unknown person. உன் காலேஜ் மேட், உன் கிளாஸ்மேட், உன் தெருவில் இருக்கவங்க அப்படின்னா கூடவே இன்னைக்கு காலத்துல வந்து நம்ம தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம பழகணும். தெரியாதவங்க கிட்ட பழகவே பழகாதீங்க. அப்படி ஒரு ஃப்ரெண்டு நமக்கு தேவையே கிடையாது. இன்னைக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி நாளைக்கு எனிமி ஆகிற ரிலேஷன்ஷிப்பா? ஃப்ரெண்டுனா இட் மஸ்ட் பி ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். அப்படிதானே? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு தான். நீங்க பாத்துருக்கீங்கல்ல சந்தானம் டயலாக், ஃப்ரெண்டுல ஏது நல்ல ஃப்ரெண்டு கெட்ட ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுனால நல்ல ஃப்ரெண்டு தான், அவ்வளவுதான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட் ஷுட் லாஸ்ட் ஃபார் யுவர் லைஃப். உங்களுக்கு நாளைக்கு குழந்தைங்க, உங்க ஹஸ்பண்ட், உங்க வைஃப் வரும்போது என் ஃப்ரெண்ட் அப்படி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் a healthy relationship. அங்க போகணும் நம்ம ரிலேஷன்ஷிப். அதை வச்சுட்டு நியூசன்ஸ் இருந்து போகணும். அதே போல below 18 there are two categories of people when they come into the eyes of laws. என்ன அப்படின்னா, ஒரு 16-year girl, ஒரு 17-18-year boy ஒரு இடத்துல படிக்கிறாங்க. இல்ல ரெண்டு பேருமே 18 வச்சுக்குவோம், நம்ம காலேஜ்லயே வச்சுக்குவோம், படிக்கிறாங்க. Infatuation, you get to know each other, you think that you are in love with each other. So நம்ம என்ன பண்றோம், இவர் கொண்டே மனசுல அப்படியே நம்ம வந்து விஜய்னும் அஜித்னும் நினைச்சுப்பாரு. அந்த மேடம் உடனே நம்ம அப்படியே ஷாலினி ஜோதிகான்னு நினைச்சுப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த வயசுல நம்ம போய் வீட்டுல கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னா அடி கொடுப்பாங்கன்னு தெரியும். அப்ப என்ன சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிடலாம், நீ வந்து இவ்வளவு படிச்சிருக்கல, உனக்கு இவ்வளவு அதை நினைச்சுக்கோ, இவனுக்கு காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினே இவன் பெரிய புத்திசாலி அப்படின்னு உடனே நினைச்சுப்பாங்க. நீ வந்து வெளியில போனா நீ வந்து சமாளிக்கல, நீ என்னை காப்பாத்தல அப்படின்னு நீ இந்த பொண்ணு அவன் உடனே சொல்லுவான், உனக்கு ஹீரோயிசம் மாதிரி எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, என்னனாலும் நம்மளை காப்பாத்துவாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அப்பா அம்மா சம்மதிக்கலாம், நம்மளை நான் கடைசி வரைக்கும் கண்காலமா வச்சு காப்பாத்துனேன் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி ஒன் ஃபைன் டே these both people will get into some bus லாரி ட்ரெயின் போய் வேற எங்கேயாவது போயிடுவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வரும், பொண்ணை காணோம் பையனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. As I told you already, less than 18 years is treated to be a minor. இல்லைங்களா? ஸோ அப்படி போகும்போது நம்ம இவங்களை வந்து செக் பண்ணுவோம், எங்கடா இருக்காங்க, எதுடா இருக்காங்க, இன்னார் கூட போயிருக்காங்கன்னு எல்லாரும் அலசி நம்ம கண்டுபிடிப்போம். 2 நாள் 3 நாளைக்கு மேல நீங்க விட்டீங்கனாலே கேர்ள் மிஸ்ஸிங் பாய் மிஸ்ஸிங்ன்றது ஆல்டர் ஆகி நேச்சர் டேக்ஸ் இட்ஸ் ஓன் கோர்ஸ். இல்லையா? நேச்சர் சும்மா இருக்குமா? போக்சோ கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. I know what I think you can understand what I mean. So வெறும் காணாமல் போன கேஸ்ல வந்து கடைசியில வந்து they get into a relationship, they think that is love, they get into physical relationship, unwanted things happens, and when we get hold of those two people, நம்ம கூப்பிட்டு விசாரிக்கும் போது when we examine them, clearly they get into a relationship தெரிஞ்சு போயிடுது. No other go, வெறும் girl missing boy missing இருந்ததுன்னா கன்சர்ன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி அப்பா அம்மா கிட்ட அனுப்பிச்சிடலாம். இப்போ செக்ஷன் ஆல்டர் ஆகுது. என்ன ஆகும்? லா எப்படி ட்ரீட் பண்ணும் தெரியுமா? both are in the same age group, minor. So the girl is in this hand, the boy is in this hand. The girl is treated as what? Child in need of care and protection. This is a terminology we use. Child in need of care and protection. This boy, how is he treated as? Child in conflict with law. Child in conflict with law. இளஞ்சிரா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 18 வயசுக்கு மேல 20-30 வயசுல இருக்கவங்க எல்லாம் தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அக்யூஸ்ட்னு சொல்லுவோம். அக்யூஸ்ட்ன்ற வார்த்தை தெரியுமா உங்களுக்கு? கரெக்ட். அதே மைனரா இருக்குன்னா below 18 இருக்கும்போது we don't use a terminology. Earlier we used to call them as juveniles. இப்போ அந்த juvenile terminology இல்ல, இன்னும் refined-ஆ child in conflict with law அப்படின்னு சொல்றோம். அப்போ சட்டம் வந்து 2 பேரும் 18 தானே, 2 பேரும் மியூச்சுவலா தான் போனாங்க. ஒருத்தர் ஏமாத்தி ஒருத்தர் போல இல்ல. ஏன் சட்டம் வந்து ஒருத்தரை விக்டிமாவும் ஒருத்தரை வந்து ஜூவினைலாவும் ஏன் பார்க்குது? பெண்கள் தப்பு பண்ணாலுமே பெண்கள் வந்து அந்த பையனை இன்டியூஸ் பண்ணி நீ இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லை, நீ இல்லனா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு எல்லா பட ஸ்டோரிஸும் டயலாக்ஸையும் பார்த்து ஸ்டோரி சொல்லி அந்த பையனை பொண்ணே ஏமாத்தி கூட்டிட்டு போயிருந்தாலும் பொண்ணுதான் விட்டு, ஆனா பையன்
அந்த பொண்ணு தானே கூட்டிட்டு போச்சு, பொண்ணு தானே தப்பு, பொண்ணை தானே பனிஷ் பண்ணணும், பையனை வீட்டுக்கு தானே அனுப்பணும் அப்படின்னு கேக்குறாங்க. பொண்ணு கூப்பிடுச்சு கிடைக்கு, நீ ஏன் தம்பி போன, உன்னை யார் தம்பி போக சொன்னா? சோ என்னன்னா இது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பையன்கள் பாய்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நாளைக்கு மாட்டும் போது கூட இந்த பொண்ணு தான் என்ன பிரேக் பண்ணி என்ன வந்து டார்ச்சர் பண்ணி என்ன வந்து பிரேக் வாஷ் பண்ணி கூட்டிட்டு போச்சுன்னு சொன்னா நம்ம விட்டுருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அது அப்படி இல்ல. நீங்க தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பையன் இஸ் கன்சிடர்ட் டு பி a child in conflict with law. பொண்ணு வந்து விக்டிம் தான். ஒண்ணு ஹோம்ல இருக்கும், சொல் பேச்சு கேட்கலனா, சொல் பேச்சு கேட்டா வீட்டுக்கு போகும். இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. சோ இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இது எதுக்காக அப்படின்னா below 18, 19 பசங்களுக்கு below 21 அப்படிங்கும்போது உங்க ஃபோக்கஸ் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் தேவையே இல்லை. See, life we have so much of days, so much of years. எல்லாருக்கும் லைஃப் ஸ்பேன்லாம் வந்து யாருக்கும் 30-40 எல்லாம் இல்லை. உங்களுக்கு போதுன்ற வரைக்கும் நீங்க வாழலாம். மெடிக்கல் ஃபீல்ட் has advanced so much. 70, 80, 90 வரைக்கும் நீங்க கிராஸ் பண்ணலாம். if you have a very good sound body and mind, very good health அப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஒரு இஷ்யூ இல்லை. சோ நமக்கு லேட்டர் ஸ்பேஸ் ஆஃப் தி லைஃப்ல வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கு. ஏன் கூச்சு முன்னாடியே போய் நம்ம கடைக்கு வாங்கிட்டு எல்லா ரிஸ்கையும் அந்த below 20 நம்ம எடுத்து எதுக்கு இவ்ளோ ஹார்ட்ஷிப்ஸ் நமக்கு அந்த பிஞ்சு வயசுலயே இல்லையா? சோ my humble request is this, as additional SP நாங்க பார்க்குற நிறைய கேसेस எல்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றது நோக்கம் என்ன அப்படின்னா, either if you are in a relationship with some XYZ at present or if you get into a relationship in future, கொஞ்சம் அந்த மேரேஜ் அப்படிங்கறதெல்லாம் ஒத்தி போடுங்க. நமக்கு இந்த காலகட்டமான வயசு என்ன? make lot of friends, physical friends. இந்த பொண்ணு இந்த பையன் ஒரு team of friends. This is not a healthy atmosphere. Girls sitting in one row, boys sitting in one row. அது healthy atmosphere கிடையாது. அப்படினா என்ன? You are insecure அப்படிங்கற மாதிரி. பட் எப்போ அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் நமக்கு வரும்? once you are confident, once you feel that என் மனசுல இவ்வளவுதான் இருக்கு, நான் இங்க படிக்கிறேன், நான் என்னோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து படிக்கிற மேபி நம்ம வந்து படிக்கிற கரியர் படிக்கிற சப்ஜெக்ட் வந்து இன்ஜினியரிங்கா இருக்கலாம். பட் எனக்கு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ், எனக்கு நிறைய டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, போட்டோஷாப்பிங் என்னோட இன்ட்ரெஸ்ட், வீடியோகிராஃபி எனக்கு பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சைமல்டேனியஸா பர்சியூ இட் as a career. முடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பாருங்க. பசங்க டெஃபினெட்லி ஒரு 10 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர் ஆகிறது மட்டும் தான் நிறைய பேர் கனவா இருக்கும். பொண்ணுங்களுக்கு பேங்க் மாப்பிள்ள இருந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க பேரண்ட்ஸ் வீட்ல சொல்லும்போது. இல்லைன்னா இப்போ ரீசெண்ட் 10 இயர்ஸ்ல வந்து ஐடி ஃபீல்ட்ல மாப்பிள்ள இருந்தா, யூஎஸ்ல இருந்தா, யூகேல இருந்தா ஃபைன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு ஸ்டேட்டஸ் அதுவா? அது இல்ல. ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் ஒரு ஹாபியை நீங்க எடுத்தா கூட அந்த ஹாபியை வந்து உங்களோட கரியரை நீங்க மாத்திக்க முடியும். அதையே நீங்க பணம் பண்ணலாம். அதுலயே ஒரு 10 பேர் வச்சு அது ஒரு பிசினஸா நீங்க கொண்டு வரலாம். சோ நீங்களே நிறைய பாப்பீங்க. So many businesses flourishing. The world is full of what is it, potentials, opportunities around you. So இந்த ஏஜ் எதுக்குன்னா this mass of people, pooling of minds, இதெல்லாம் மொத்தமா சேர்ந்து எனக்கு இன்னைக்கு இவ்வளவுதான் தெரிஞ்சிச்சு. இந்த சார் கூட உட்கார்ந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன், அந்த மேடம் கூட உட்கார்ந்து பேசும்போது இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன். See அந்த பர்சனை பத்தின XYZ இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அவங்க கிட்ட இருந்து என்ன நல்ல விஷயங்கள், என்ன நல்ல ஒரு குவாலிட்டி நீங்க எடுக்க முடியும், அவங்க கிட்ட இருந்து என்ன நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்து வாங்க முடியும் அப்படிங்கறதுல மட்டும் தான் இந்த காலேஜ் டேஸ்ல உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும். have friends, infatuation will come, will go. அதெல்லாம் இல்லைன்னா இந்த வயசு கிடையாது. அதெல்லாம் இல்லைன்னா உடம்புல ஹார்மோன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நம்ம வந்து ஜடம் கிடையாது, எல்லாமே வரும் போகும். பட் have it as a control. அது ஒரு பக்கம் ஓடட்டும். பட் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் எங்க இருக்கணும்? நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கணும். கட்டாயம் லவ்வோ, மேரேஜோ, குழந்தைங்களோ, ஃபேமிலிங்கிறதுலாம் எல்லாருக்கும் அமையும், அருமையா அமையும். அதுக்கான வயசு ஆஃப்டர் 21. அந்த 21, 22 நீங்க கிராஸ் பண்ணி உங்க லைஃப்ல நான் வந்து இதுதான் நான் ஒன்று படிக்க போறேன், இதுல தான் நான் என் வேலையை கிரியேட் பண்ண போறேன், இங்க எனக்கு ஒரு ரெப்யூட்டேஷன் நான் வச்சுக்க போறேன் அப்படின்னு நீங்க வரும்போது you choose your life partner or you have already chosen someone, marry that person. That will be a very right age. நீங்க அலைபாதை ஸ்டோரியில வர மாதிரி called as drugs. கேள்விப்பட்டிருக்கீங்களா? causes is induced what is மாறுன்றது உங்களுக்கு தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும். எந்த காக்சைட குடிச்சா என்ன ஆகும் தெரியும், என்ன மாத்திரை 2 தடவைக்கு மேல சாப்பிட்டா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் தானே? அது இல்லாம when you grow up first year second year அப்படிலாம் வரும்போது anti social elements are around you.
we are around this campus, around this village, around this town. இல்ல உங்களுக்கு யாருனே தெரியாது, some unknown person will friend you. உங்கள யாராவது ஒருத்தர் வல்னரபிளா இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் ரொம்ப டிப்ரெஸ்ட்ல இருப்பீங்க, யாராவது ஒருத்தர் filthy ரிச்சா இருப்பீங்க. அவங்கள பார்த்து டார்கெட் பண்ணும் இந்த குரூப். டார்கெட் பண்ணி என்ன ஆகும்? Slowly they try to induce you with all sorts of issues like this. பெண்ணாவுக்கு வந்து அந்த பழக்கத்துக்கு அடிமையாகும் போது அவர் என்ன பண்ணுவாரு? அவர் நினைச்சுப்பாரு, இது ரொம்ப நல்லா இருக்கே, நம்ம ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோமே, இது நாள் சாப்பிட்டா நமக்கு நல்லா இருக்கே அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிப்போம். நினைக்க ஆரம்பிச்சோடனே நம்ம சும்மா இருப்போமா? யாம் பெற்ற இன்பம் என் ஃப்ரெண்ட்ஸும் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குதான் நமக்கு கும்பலா ஃப்ரெண்ட்ஸ் சேருவாங்க. அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்? we introduce certain habits. So அதனால என்ன ஆகும்? People think that you feel very happy when you take such nonsense. You feel very excited. You feel very comfortable. நீங்க ஏதோ வந்து ஒரு மாயாஜால உலகத்துல இருக்க மாதிரி நீங்க நினைச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறோம். அதே போல நம்ம இதை எடுத்துட்டோம்னா இவங்க சூப்பர் பிரில்லியண்டா இருக்கும்னு யாரோ சொல்லியிருப்பாங்க. யாராவது ஒரு நோபல் லாரேட் உங்களுக்கு வந்து கொடுத்தாங்க, யாராவது ஒரு டாக்டர் சயின்டிபிக் மேதாவி யாராவது பெரியவங்க வந்து ஆராய்ச்சி செஞ்சு உங்களுக்கு ஆமா தம்பி ஆமா தங்கச்சி இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, நீங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் யாராவது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா? இல்ல. those items are deemed to be banned. It is purely for medical purpose, medicinal purpose. So from my side, from our side, and you can take this as a request also as well. இந்த மாதிரி யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பழக்கத்துல இருந்தாங்கன்னா, you know one thing, we have a rehabilitator or a doctor. I don't want to mention his name. He's into our one of the counselor he is, and he runs a re-addiction center. 3 இடத்துல நம்ம கோயம்புத்தூர்ல மட்டுமே இருக்குது பிரான்ச்சஸ். அவர் சொல்றது என்ன தெரியுமா? ஒரு பையன் அடிக்டிவ் பையனா பொண்ணோ அடிக்டிவ் சப்ஸ்டன்சஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நீங்க அடிக்ஷன்ல தான் இருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு not less than 2 years ஆகும்ன்றாங்க. 2 years நீங்க அடிக்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ அந்த 2 வருஷம்னா 365 + 365 டேஸ் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா some whatever gap maybe உங்க ஹெல்த் என்ன ஆகும், உங்க மைண்ட் என்ன இருக்கும், அந்த 2 years உங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை நீங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணிருப்பீங்க, அப்பா அம்மா கிட்ட எவ்வளவு நல்லுறவு பிரேக் ஆயிருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து நல்ல குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு நீங்க அலூஃப் ஆயிருப்பீங்க, ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் கூட தான் நீங்க கான்டாக்ட்ல இருப்பீங்க, உங்க மைண்ட் ஃபுல்லா கரெக்டா இருக்கும், ரப்சர் ஆயிருக்கும், அடுத்தது என்ன பண்ணுன்ற சிந்தனை இருக்காது. இது வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் நான் சொல்லல, மேரிடான பீப்புளுக்கும் சேர்த்து சொல்றேன். பட் இத்தனை விஷயங்களும் நடந்திருக்கும். When your parents or your wife or your husband realizes that my so and so my beloved loved one is into this habit அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவங்க ஒரு re-addiction center கூட்டிட்டு வரதுக்குள்ள 1/4 of our life நம்ம வந்து quality of life வந்து நம்ம தொலைச்சிட்டோம் மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா you are digging your grave, not only yours as well your friend. உங்களோட beloved ones இன்னொருத்தரோடையும் சாவுக்குழிய நம்மளே தோன்றோம் அப்படின்னு அர்த்தம். So இன்னைக்கு வந்து இது வந்து it's not a, you don't take this as a very advising இதுவா நீங்க எடுக்க வேண்டாம். This is an opportunity where we can meet, where we have some meeting of minds, where we can share something. இது எல்லாமே வந்து உங்க எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல உங்க பிரின்சிபலா உங்க கிளாஸ் மிஸ்ஸா சொன்னாங்கன்னா நீங்க கேட்பீங்களா? எப்படா கிளாஸ் விட்டு ஓடிடலான்னு பார்ப்பீங்க, எப்படா பெல் அடிப்பாங்க, ஒரு டீ பிரேக் கொடுப்பாங்க, ஒரு பிரேக் லஞ்ச் பிரேக் ஏதாவது இருக்கும் ஓடிடலான்னு பார்ப்பீங்க. So we have this opportunity to address all these issues with you, just to make you aware that you are still children. You are still children. In the second year, third year இருக்கவங்க எல்லாம் கூட until 21 you are deemed to be children. Sit to your bag, take home, take it to your hostel. உட்கார்ந்து திங்க் பண்ணும்போது பர்சனலா திங்க் பண்ணுங்க. மேடம் ஒருத்தங்க வந்தாங்க, சில பாயிண்ட்ஸ் பேசினாங்க, இவ்வளோ நேரம் பேசினாங்க, அதில் இந்த போலீசிங்ல வந்து இருக்க ஸ்டோரிஸை மட்டும் தான் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஆக்சுவல் ரியல் டைம் இஷ்யூஸை வந்து தான் உங்களுக்கு ஸ்டோரிஸாக சொல்லியிருக்கோம். இதில் நமக்கு வந்து நம்ம சார்ந்ததா, என் ஃப்ரெண்டு சார்ந்ததா, என் ரூம்மேட்டுதா, பக்கத்து ரூம்மேட்டுதான்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. யாருக்காவது ப்ராப்ளம் அப்படின்னா I requested your principal to place a complaint box in some accessible area. So
so that any sort of complaint for that may be either verbal abuse or sexual abuse or any some loss of properties, loss of your money or some complaint against some staff or complaint against you, something, some antisocial element supplying some prohibited item to you, எது உங்களுக்கு knowledge வந்தாலும் drop it into the complaint box. Let the committee open, let the committee see what it is in the box. Let me decide upon what can be done. அதே போல ஸ்டூடண்ட்ஸ்க்கு மட்டும் நாங்க இவ்வளோ ஆன்டி ரேகிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அவங்க அதை வாட்ச் பண்ணணும், ஆன்டி ரேகிங் ஸ்குவாட் ஃபார்ம் பண்ணி உங்களை மானிட்டர் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா உங்களோட வெல்பீயிங் தான். அடுத்தது இன்டர்னல் ஸ்டீரிங் கமிட்டி ஒன்று இருக்கணும். இந்த கம்ப்ளைண்ட் பாக்ஸஸ்ல நீங்க போடுற கம்ப்ளைண்ட்ஸ் எது சார்ந்தது அப்படின்னு பார்க்கணும். இஃப் இட் இஸ் டு பி சார்ட்டட் வித் தி மேனேஜ்மெண்ட் அப்படின்னா they will sort it out. இல்ல இது வந்து போலீஸோட நாலேஜ்க்கு போலீஸோட பொறுப்புக்கு கொண்டு போகணும் அப்படின்னா definitely it must be reported to us. அப்படினா வரணும்ன்றதெல்லாம் we know, we have discussed it again already. So அவங்களோட ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்ல எப்படி அப்பா அம்மா உங்களை பாத்துக்கறாங்களோ எவ்வளவு பொறுப்பு அவங்களுக்கு இருக்கோ, once நீங்க வீட்டை விட்டுட்டு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கு, அங்க இருக்கிற people, either teaching or not teaching, they have the sole responsibility of you with them. So they will be held responsible for anything and everything. So அதனால we'll all join hands, we'll all have a very beautiful life. உங்க காலேஜ் டேஸ் வந்து let it be very enjoyable, make it a memorable one. நிறைய பேர் இந்த பிஜி படிப்பீங்களா படிக்க மாட்டீங்களான்னு தெரியாது. So இந்த 2 years, 3 years, 5 years, whatever it is, நீங்க இந்த கேம்பஸ்ல இருக்க வரைக்கும் have a happy life here. Make so much of friends, physical friends. Eye contact வச்சு பாருங்க. நல்ல பழக்கம். This wonderful opportunity to meet you all again in another forum. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? If you want to ask something or if you want to clarify something, you can make it. Right. Yeah. If you want to give any feedback, you can give. On behalf of our management and on behalf of our principal sir, I would like to thank ADSP madam for giving a wonderful speech, valuable points to us. And I would like to thank Inspector sir and other police officers and all other studies, my dear students. Thank you, wonderful person here. Thank you.